கர்த்தருடைய வார்த்தைக்கு திருப்புவோம். கர்த்தர் இந்த நாளில் நம்ம கொடுத்திருக்க செய்தியின் தலைப்பு என்னவென்றால், இயேசுவின் பிள்ளைகள் பாவம் செய்தால் பரலோகமா நரகமா? இயேசுவின் பிள்ளைகள் பாவம் செய்தால் அவர்கள் மரித்த பின்பாக பரலோகம் செல்வார்களா நரகம் செல்வார்களா என்று தலைப்பின் கீழ் நாம் சத்திய வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இயேசுவின் பிள்ளைகள், முதலாவது இயேசு யார் என்று நாம் பார்த்தோம். இயேசு யார்? இந்த பூமியிலே முதலாம் மனிதனாகி ஆதாம் பாவம் செய்த பிற்பாடு இந்த பூமியிலே பாவத்தின் நிமித்தமாக அநேக மரணங்கள், அநேக வியாதிகள், அநேக கொடூரமான சம்பவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத சம்பவங்கள் ஆயிரம் பெருகின. ஆனால் தேவன் மனிதனை நேசித்தபடினால், மனிதனத்தில் அன்பு கூர்ந்தபடினால், மனிதனை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, ஆகால மரண கிரியிலிருந்து விடுதலையாக்கும்படியாக இயேசுவை இந்த பூமியில அனுப்பி, இயேசு இந்த பூமியிலே நமக்காக மரித்தார். இயேசு இந்த பூமியிலே நமக்காக பிறந்தார். நமக்காக பிறந்தவரும் அவர்தான், நமக்காக மரித்தவரும் அவர்தான், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டவர் அவர்தான், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தவரும் அவர்தான். அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக தான் நாம் இன்று அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள். இயேசுவின் பிள்ளைகள்னா யார் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக உள்ளத்திலே, இல்லத்திலே, குடும்பத்திலே ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளணுமா? இயேசுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவை தெரிந்திருப்பது என்பது வேறு, இயேசுவை அறிந்திருப்பது என்பது வேறு. இயேசுவை அறிந்திருந்ததால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசுவை தெரிந்திருந்தால் நாம் அவருடைய பிள்ளைகள் இல்லை. ஏனென்றால் இன்றைய காலகட்டங்களில் அநேகர் இயேசுவை தெரியாத நபர்களே இந்த பூமியில் இல்லை என்று காலகட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இயேசுனா அவர் கிறிஸ்தவ மத தலைவர் அப்படின்னு தெரிந்து வச்சிருக்காங்க. ஆனால் இயேசுவை அறியவில்லை. இயேசுவை அறிந்து கொள்ளணும். இயேசுவை அறிந்து கொள்ளும் போது நாம் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோமா? இயேசுவின் பிள்ளைகள் பாவம் செய்தால் பரலோகமா நரகமா என்கின்ற தலைப்பில் நாம் 4 குறிப்புகளை பார்க்க போகிறோம். இயேசுவின் பிள்ளைகள், 2வது பாவம், 3வது பரலோகம், 4வது நரகம். இயேசுவின் பிள்ளைகள். இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையிலே எல்லா விதமான பாடுகளை பட்டார், எல்லா விதமான பாவத்தை சுமந்தார், எல்லா விதமான நன்மைகளை நமக்கு கொடுக்கும்படியாக அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார். பாருங்க, கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். எதை சுமந்து தீர்த்தார்? நாம் அவருடைய பிள்ளைகளாகும்படி, அவரோடு உறவாடும்படி, அவருடைய அன்பில் நிலைத்திருக்கும்படி, நாம் செய்த எல்லா விதமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர் சுமந்தித்தார். எனவே தான் நாம் இயேசுவின் பிள்ளைகளாக வருகிறோம். இயேசு இந்த பூமியில பிறந்ததுனால நாம் அவருடைய பிள்ளைகளாக இல்லை. இயேசு இந்த பூமியிலே வளர்ந்ததுனால நாம் அவருடைய பிள்ளைகளாக இல்லை. இயேசு நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெளிந்து இன்றும் பிதாவின் சமூகத்தில் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அதன் மூலமாக தான் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசுவின் பிள்ளைகள் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான பிள்ளைகளாக இந்த பூமியில் இருக்கிறார்கள்ங்க. கர்த்தர் பார்க்கிறார். இயேசுவின் பிள்ளைகள் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. இயேசுவின் பிள்ளைகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் பிள்ளைகள் என்றால்
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், என்னுடைய பாவங்களுக்காக உயிர் தெழுந்தார். என்னுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியாகவே இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் அன்பாக இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராகவும் மறக்கிறவராகவும் அவர் இருக்கிறார். எனவேதான் நாம் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசுவின் பிள்ளைகளுக்கு அநேக உதாரணங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. இயேசுவின் பிள்ளைகளுக்கு ஒரு சில வசனங்களை நான் காண்பிக்கிறேன் பாருங்க. மத்தேயு 7:11. மத்தேயு 7:11. ஆகையால் பொல்லாதவர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா? இந்த உலகத்துல வாழ்கிற ஒரு தகப்பனே தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறாரா? நல்ல ஈவுகளை கொடுக்கிறாரா? இந்த உலகத்துல வாழ்கிற ஒரு தகப்பனும் ஒரு தாயுமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னாலும் ஒண்ணுதான், இயேசுவின் பிள்ளைகள் என்று சொன்னாலும் ஒண்ணுதான், பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகள் சொன்னாலும் ஒன்றுதான். பரலோகத்தில் இருக்கிற பிதா நம்முடைய பிதாங்க. இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்துல ஒரு தகப்பன் உண்டு. நம்முடைய தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் இயேசு ஒருவர் தான். பாருங்க, இயேசு ஒருவர் தான். ஆமா, நமக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தவர், நம்மை இந்த பூமியிலே ஜீவன் உள்ளவர்களாக வைத்திருக்கிறார் ஒரே ஆண்டவர் இயேசு மாத்திரம்தான். பாருங்க, இயேசுவின் பிள்ளைகள் என்றால் ஒரு பெரிய மரியாதை பாருங்க, ஒரு பெரிய கௌரவம், ஒரு பெரிய அந்தஸ்து. இன்றைய காலகட்டங்களில் சாதாரணமா ஒரு அரசியல் தலைவரை தெரிந்திருந்தாலே, லைட்டா கொஞ்சமா தெரிந்திருந்து அவரோட ஒரு போட்டோ எடுத்துட்டாலே அதை ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க, வாட்ஸ்அப்ல வைக்கிறாங்க, ஃபேஸ்புக்ல வைக்கிறாங்க. ஏனென்றால் நான் இன்னாரு ஃப்ரெண்டு, இல்லை தெரிஞ்சவங்க, இல்லை பழகினவங்க வைக்கிறாங்க. மக்கள் அதை ஒரு பெருமையாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன், கடலில் லட்சக்கணக்கான நீந்தும் ஜீவ ஜந்துகளை உண்டாக்கின தேவன், காடுகளில் மலைகளில் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் உண்டாக்கின தேவன், அழகான பூக்களை படைத்த தேவன், அழகான மரஞ்செடி கொடிகளை கனி தரக்கூடிய மரங்களை படைத்த தேவன். வானத்தை பாருங்க, அற்புதமான வானங்கள், அற்புதமான ரீதியில் விண்மீன்களை தேவன் சுடர்களாக தொங்க விட்டுருக்கார் பாருங்க. அழகின் சிறந்தவருங்க, மொத்த அழகையுமே அவர் தான் உண்டாக்கி வைத்திருக்கிறார். நாம் கண்களால் பார்க்கக்கூடிய அனைத்து அழகான பொருட்களும் தேவனால் படைக்கப்பட்டதுதான், தேவனால் படைக்கப்பட்டதுதான். அப்பேற்பட்ட தேவன், அப்பேற்பட்ட இயேசுவின் பிள்ளைகள் நாம் என்பதில் நாம் பெருமை கொள்ளருங்க. நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசுவின் பிள்ளைகளுக்கு, இயேசுவின் பிள்ளைகள் இந்த பூமியிலே சுதந்திரிக்க கூடாத நன்மைகள் ஒன்று இந்த பூமியில் இல்லை. எல்லா நன்மைகளையும் 100க்கு 100 சுதந்திரிக்க முடியாத தேவன் விரும்புகிறார். ஏதோ ரட்சிக்கப்பட்ட தப்பித்தவரே, எங்க பாட்டி எனக்காக ஜெபம் பண்ணாங்க, எங்க அம்மா எனக்காக ஜெபம் பண்ணாங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் வாலிப வயதில், என்னுடைய வாழ்க்கை இப்படியே போகும், ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது நான் தேவனிடத்துல போயிடுவேன். அது அல்ல உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம். உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம், நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக அவருக்கு இந்த பூமியில் எவ்வளவு அதிகாரம், எவ்வளவு வல்லமை, எவ்வளவு சுதந்திரம்
கொடுக்கப்பட்டதோ அதே அதிகாரமும் அதே வல்லமையும் அதே சுதந்திரத்தோடு நீங்கள் இந்த பூமியிலே ஆளுகை செய்யும்படியாக, பழுகும்படியாக, பெருகும்படியாக பிள்ளைகளாக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. யாருக்குமே கொடுக்கப்பட முடியாத அதிகாரங்கள் அவருடைய பிள்ளைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வல்லமை வல்லமை பிதாவாகிய தேவனுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கின்றால் அது சொல்ல முடியாது. அவ்வளவு வல்லமை, ஆற்றல், அபரிமிதமான பெருக்கங்கள், எல்லா விதமான தாளந்துகள், கிருபைகள் எல்லாம் இயேசுவின் பிள்ளைகள் கொடுக்கப்பட்டிருக்குங்க. முதலாவது இயேசுவின் பிள்ளைகள் என்றால் சாதாரணமானவர்கள் அல்ல. நாம நினைக்கிறோம் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டோம், அதனால நான் இயேசுவின் பிள்ளை. அப்படி இல்லைங்க. நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தாலும் இயேசு எனக்காக இந்த பூமியில பிறந்தார், வளர்ந்தார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார், வியாதியை ஏற்றுக்கொண்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், இன்றும் எனக்காக ஜீவிக்கிறார் என்கின்ற ஒரு விசுவாசத்தில தான், ஒரு நம்பிக்கையில தான் நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். இயேசுவின் பிள்ளைகள் என்றால் இந்த பூமியிலே எல்லா விதமான அதிகாரங்கள், எல்லா விதமான வல்லமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாள் செய்தியின் தலைப்பு, இயேசுவின் பிள்ளைகள் பாவம் செய்தால் பரலோகமா நரகமா என்றுதான். நாம் அதை குறித்து பார்க்க போகிறோம். வாசிப்போம். யோவான் 1:12. யோவான் எழுதின புஸ்தகம் 1:12 வாசிக்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, இயேசுவின் பிள்ளைகளாகும்படியா. அவருடைய நாமத்தை நாம் பெற்றுக்கொண்டோம், அவருடைய நாமத்தை நாம் விசுவாசித்தோம். இயேசுவை விசுவாசித்தாலே இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். கோடிக்கணக்கான தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். கடந்த 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு ஒரு பிள்ளையாக பிதாவாகிய தேவன் அனுப்பினாங்க. ஒரு விதையை விதைச்சார். ஒரு விதை, அந்த விதையின் பெயர் இயேசு. அந்த விதையை இந்த பூமியில விதைத்து மண்ணோட மண்ணாக விதைக்கப்பட்டது. பிற்பாடு பார்த்தீர்கள் என்றால் அந்த விதையானது கனி தரக்கூடிய ஒரு மரமாக, இன்றைக்கு எவ்வளவு பெரிய மரங்கள்லாம் சொல்றாங்க, எத்தனையோ ஆண்டுகள்னு சொல்றாங்க. ஒரு சில மரங்கள்லாம் இருக்கு 100 ஆண்டுகள் கடந்து மரங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை காட்டிலும் அதிகமான கனிகளை கொடுத்த ஒரே ஒரு விதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் இயேசுவை ஒரு விதை கூப்பிடுகிறார். நீங்க பழைய ஏற்பாடு புஸ்தகத்துல, வேதத்துல எந்த இடத்துலையும் அவருடைய பிள்ளை என்று வரவே வராது, தேவனுடைய பிள்ளை என்று பழைய ஏற்பாட்டுல. ஆனால் புதிய ஏற்பாட்டுல இயேசுவின் மரணத்துக்கு பிற்பாடு இயேசுவின் நாமத்தையும், இயேசுவின் இரத்தத்தையும், இயேசுவின் சிலுவையின் பாடுகளையும், இயேசுவின் மரித்ததையும், இயேசு அடக்கம் பண்ணப்பட்டதையும் நாம் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள். இன்றைய நாட்களில் நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசுவின் பிள்ளைகள். இயேசுவின் பிள்ளைகள்ங்க. கர்த்தர் அதை விரும்புகிறார். என்னுடைய பிள்ளை, என்னுடைய குமாரத்தி, என்னுடைய இளவரசர் அவர், என்னுடைய இளவரசி, என்னுடைய ராஜா, என்னுடைய ராணி. குமாரனாய் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை அமிதமாக தான் பார்க்கிறார். நாம் இயேசுவின் பிள்ளைகள்ங்க. நமக்கு அதிகாரம், ஆளுகை, வல்லமை, விசுவாச, நம்பிக்கை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. 100க்கு 100 நன்மைகளை தேவன் நமக்கு அருள் செய்திருக்கிறார். அவரிடத்தில் என்னென்ன ஆற்றல்கள் இருந்ததோ இந்த பூமியிலே, எப்படி இயேசு இந்த பூமியிலே வாழும்போது பிசாசுகளை துரத்தினாரோ அதே பிசாசுகளை துரத்த நமக்கு வல்லமை, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு.
அவருடைய ஜெபத்துக்கு எப்படி பதில் வந்ததோ அதே வல்லமை மூலமாக ஜெபத்திற்கு பதில் வர ஆயத்தமா இருக்கிறது. எல்லா காரியங்களையும் நாம் புரிந்து கொள்ளணும். இயேசு என்னென்ன செய்தார் இந்த பூமியில, இயேசு எப்படி வாழ்ந்தார், 33 வருடங்கள் அவருடைய வாழ்க்கை இந்த பூமியில் இருந்தது. 3 வருடங்கள் ஊழியங்கள் இருந்தது. அந்த ஊழியங்கள் அவர் எப்படி வெற்றி சிறந்தார். இயேசு தோல்வி அடைந்த ஒரே இடம் கல்வாரி சிலுவை. ஆனால் இயேசு வெற்றி பெற்ற இடம் 3 வருடங்கள்ல அவர் வெற்றி பெற்றாருங்க. தோல்வி அது தானாக வந்ததல்ல, உங்கள் நிமித்தமாக உங்களுடைய தோல்விகளை அவர் கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். உங்களுடைய பாவத்தை, வியாதியை, மரணத்தை அவர் கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். பாருங்க, அவர் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்துவாக இந்த பூமியிலே ஆளுகை செய்தார். வெற்றியுள்ள இயேசுங்க. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், வெற்றியுள்ளவர்களாக இருக்கணும். நாம் இயேசுவின் பிள்ளைகள்ங்க. எந்த இடத்துல நாம் பயப்படக்கூடாது, நாம் பயப்படக்கூடாது. இயேசுவின் பிள்ளைகள் என்றால் ஒரு வெற்றி உண்டான ஒரு தைரியம் இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத, பயப்படாதுன்னு சொல்றாரு. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க 366 முறை பயப்படாதே என்று வேத வசனத்தில் போதிக்கப்பட்டிருக்கா. ஏனென்றால் 366 முறை என்றால் லீப்பாண்டு 29 நாட்கள் வருது பாருங்க. பிப்ரவரி மாதம் ஒரு சில வருடங்கள்ல 4 வருடத்துக்கு ஒரு முறை. அதனால 366 நாட்களும் பயப்படாதே என்று கர்த்தர் சொல்றார். மகளே பயப்படாத, மகனே பயப்படாத. ஒவ்வொரு நாள் காலையில் எந்திரிச்சோன்னு என்ன காரியத்தை செய்ய போற, என்ன செய்ய போற, எப்படி செய்ய போற, எதை யோசிக்கிற? நாம காலையில் எந்திரிச்சோன்னே நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என் மேய்ப்பராக நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லிடங்களை மேய்க்கிற தேவன் சொல்லணும். பாருங்க, நாம் பயந்து பயந்து வாழும்படியாக தேவன் விருப்பவில்லைங்க. தேவன் நமக்கு பயத்தின் ஆவை கொடுக்காமல் பலமும் அன்பும் தெரிந்த புத்தியில் ஆவை கொடுத்துக்கிறார். தெரிந்த புத்தியில் ஆவைப்படுத்துகிறார். அன்றைய காலகட்டங்கள்ல சிறு பிள்ளைகளா இருந்தாலும் பெரியவர்களா இருந்தாலும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரும்போது வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்க அனுப்பி விட்டுருவாங்க. தாவீது 17 வயது, தாவீது ராஜாவுக்கு வயது. அப்பொழுதே அவர் சிறு பிள்ளையா இருக்கும் போதே வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட்டாங்க. கூட யாரும் கிடையாது. அவர்கள் சொற்ப ஆடுகளை எடுத்துட்டு வனாந்தரத்துல மேய்க்க போயிட்டாங்க. மேய்க்க போனா இன்னைக்கு நாட்கள்ல காலையில 9 மணிக்கு மேய்க்க போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி இல்லை, போனால் நாட்கணக்கில் வாரக்கணக்கில் மேய்ச்சிட்டு வருவாங்க. அப்பேற்பட்ட ஒரு தைரியம் கொண்டவர்களாக தான் அந்த நாட்களில் ஆட்கள் இருந்தார்கள். இன்றைய நாட்கள்ல ஒரு சின்ன பூச்சியை பார்த்து பயந்துட்டு, சின்ன சின்ன காரியங்களை பயந்துக்கிட்டு, எப்பொழுதுமே பிசாசனவன் ரொம்ப தந்திரம் உள்ளவன். அவனுக்கு மந்திரம் தெரியாது, மாயம் தெரியாது, தந்திரம் மட்டும்தான் தெரியும். அதனால பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்கின்ற வேதவசனம் சொல்லுது. சின்ன சின்ன பூச்சியை பார்க்கும்போது கூட அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா, ஒரு அடி அடிச்சு போட்டு தூக்கி குப்பையில போட்டு வேலையை பார்க்கணும். நம்ம இந்த மாதிரி காரியங்கள் நம்ம ஈடுபடும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனைகள் பிசாசனம் கொண்டு வந்தாலும் ஒரு அடி அடிச்சு போட்டு அவனை தூர வைக்கணும். எப்பவுமே நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த நாட்கள்ல வாழ்ந்த தேவனுடைய பிள்ளைகள் ஆடுகளை மேய்க்கும் போது வனாந்தரத்துல ரொம்ப தைரியம் உள்ளவர்களா இருந்தார்கள். பயப்படல, பயப்படல. சிங்கம் வந்தாலும் பயப்படல, கரடி வந்தாலும் பயப்படல. அப்பேற்பட்ட வீரம் உள்ளவர்களாக தான் இருக்கணும். இயேசுவின் பிள்ளைகள் என்றால் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு. அதிகாரமும் வல்லமை கொடுக்கப்பட்டிருந்தால் நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. பயத்தோடு வாழ முடியாத தேவன் வாழ விரும்பவில்லை. அதிகாரத்தோடு வல்லமையோடு விசுவாசத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் வாழும்படியாக தேவன் விரும்புகிறாங்க. எனவே இயேசுவின் பிள்ளைகள் என்றால் இந்த பூமியிலே இயேசுக்கு என்னென்ன அதிகாரங்கள் வல்லமைகள் கொடுக்கப்பட்டதோ அவை அனைத்தும் அவருடைய பிள்ளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசுவின் பிள்ளைகள். இரண்டாவது குறிப்பு, இயேசுவின் பிள்ளைகள் பாவம், இயேசுவின் பிள்ளைகள்
பாவம் செய்தால் பரலோகமா நரகமா என்று நாம் பார்த்து வருகிறோம். இயேசுவின் பிள்ளைகள் என்றால் நாம் பார்த்தோம் பாருங்க. இயேசுவின் பிள்ளைகள் அதிகாரம், வல்லமை, விசுவாசம், நம்பிக்கை, ஆளுகை அவைகள் அனைத்தும் உடையவர்கள் தான் அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகள் அவரை ஆண்டவராக இரட்சகராக உள்ளத்திலே இயேசுவே என் ஆண்டவர் என்று அறிக்கையிட்டதனால அவருடைய பிள்ளைகளாக அவர்கள் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள். இந்த பூமியிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டது பிற்பாடு எல்லா விதமான அதிகாரங்கள், ஆளுகை, வல்லமை எல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுது. அதே போலதான் பாவம். பாவத்தை குறித்து நாம் பார்க்கணும் பாருங்க. இயேசுவின் பிள்ளைகள் பாவம் செய்தால் என்ன நடக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும். பாவம், இந்த பாவம் எப்படி வந்தது என்று நமக்கு தெரிகிறது. ஆதியாகம புஸ்தகத்திலே முதல் 3 அதிகாரத்திலேயே பாவத்தை குறித்து வருகிற பாருங்க. முதல் மனிதன் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகினான், பாவம் உள்ள வைந்தது. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படினால் பாவம் வந்திருக்காது. தேவன் இந்த பூமியிலே ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் என்ன அதிகாரம், ஆளுகை எல்லாவற்றையும் கொடுத்தாரோ அதை நித்தியமாவே கடந்து வரும்படியாக தான் தேவன் விரும்பினார். ஆனால் ஆதாம் பாவம் செய்த நிமித்தமாக இந்த பூமியில எல்லா விதமான ஆளுகை, அதிகாரம், வல்லமை எல்லாம் பிசாசின் தரத்துல போயிடுச்சு பாருங்க. பிசாசின் தரத்துல போயிடுச்சு. பிசாசிட தான் இந்த பூமிக்கு வல்லமை உடையவனாக இருக்கிறான். பாவம், முதலாவது பாவம் என்றால் நாம் புரிந்து கொள்ளணும். ஏனென்றால் வேதத்துல பாவத்தை குறித்து பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூமியிலே ஊழியர்கள் தங்களுடைய விசுவாசிகளுக்கு சொல்லிக் கொடுத்த பாவங்கள் என்பது முற்றிலும் வேறு. தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு வேதத்துல பாவங்கள் என்று சொன்ன சத்தியங்கள் முற்றிலும் வேறு பாருங்க. முற்றிலும் வேறு. எப்பொழுதுமே பாவம் என்றால் இந்த உலகத்தின் கணிப்பு என்னவென்றால் ட்ரிங்க்ஸ் பண்ணுவது, சிகரெட் பிடிப்பது, போயலை போடுவது, ஹான்ஸ் போடுவது மற்றும் தீமையான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுவது, இவைகள் தான் பாவம் என்று ஊழியர்கள் தன்னுடைய சபைக்கு வருகிற விசுவாசிகள் சொல்லிக் கொண்டிருக்காங்க. அவைகள் அனைத்தும் பாவத்தின் தன்மைகள். பாவம் என்பது முற்றிலும் வேறு, பாவத்தின் தன்மைகள் என்பது முற்றிலும் வேறு. எனவே பாவம் என்ன புரிஞ்சுக்கணும், பாவத்தினுடைய தன்மைகளின் மூலமா வருகிற விளைவுகள்லாம் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். மொத்தத்துக்கு தேவன் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது பாவம் செய்ய மாட்டோம். தேவனுடைய பிள்ளைகளாக, இயேசுவின் பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது பாவம் செய்ய மாட்டோம். ஒருவேளை நாம் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோம், கோபத்திலேயோ இல்ல ஒரு டென்ஷன்லயோ நாம் தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்தால் தேவன் மன்னிக்க அவருடைய இரத்தம் போதுமானதாக இருக்கிறது. இயேசுவின் பிள்ளைகள் பாவம் ஒருவேளை மனசாட்சிக்குட்பட்டு தெரிந்தோ தெரியாமல் அவசரப்பட்டு செய்தால் அந்த பாவங்களை மன்னிக்க இயேசுவின் இரத்தம் போதுமானதாக இருக்கிறது. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஆனால் இயேசுவின் பிள்ளையாக இருந்துகிட்டு வேதத்தை படிச்சுக்கிட்டு ஜெபிச்சுக்கிட்டு சபைக்கு சென்றுக்கிட்டு ஆராதிச்சுக்கிட்டு பாவத்தின் மேல் பாவம் அப்படி செய்யும் போது அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்று கேட்டால் மன்னிக்கப்படாது. துணிகரமாக நம்முடைய ஆவிக்கு, நம்முடைய மனசாட்சிக்கு விரோதமாக, நம்முடைய ஆவிக்கு விரோதமாக துணிகரமாக, எல்லாம் எனக்கு தெரியும்பா, ஏசப்பா பார்த்துக்கிறவாரு, அவர்கிட்ட ஒரு மன்னிப்பு நான் போய் சர்ச்சில் வாங்கினேன்னா முடிஞ்சு. அப்பேற்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஏனென்றால் வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் நாம் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் இயேசுவின் பிள்ளைகள் அல்ல. அப்பேற்பட்ட ரீதியில்
தேவனுடைய வார்த்தை என்னென்ன சொல்லுகிறதோ, என்னென்ன வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோ, என்னென்ன நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோ, என்னென்ன கற்பனைகள் கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கோ, அவை எல்லாவற்றையும் விட்டு நாம் மீறி செயல்படும் போது அப்பேற்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படாது. எனவே பாவம் என்று வந்தால் நான் புரிந்து கொள்ளணும், நான் இயேசுவின் பிள்ளை, நான் பாவம் செய்ய மாட்டேன். எந்த சூழ்நிலையும் நான் பாவம் செய்ய மாட்டேன். எந்த சூழ்நிலையும் நாம் அடிக்கடி நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய மனதில், நம்முடைய ஆவியில் ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் இயேசுவின் பிள்ளை. மை ஃபாதர் ஜீசஸ், மை ஃபாதர் ஜீசஸ், ஒன்லி ஜீசஸ். ஐ ஆம் ஏ சைல்ட் ஆஃப், சொல்லிக்கிட்டே இருக்கும் பாருங்க. நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் பிள்ளை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் பாவங்கள் உள்ளே நுழையவே முடியாது. பாவம் ஒருவேளை நீங்கள் தெரியாமல் செய்தால் அது மன்னிக்கப்படும், தெரிந்து செய்தால் அது மன்னிக்கப்படாது. வாசிப்போம். லூக்கா 5:24. லூக்கா 5:24 வாசிக்கிறேன். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். பாருங்களேன், பூமியிலே பாவங்களை மன்னிக்க நாம் பாவம் செய்தால், அதாவது நாம் தெரிந்தோ தெரியாமலோ தேவனுக்கு பிரியமில்லாத ரீதியில் நாம் பாவம் செய்தால், அந்த பாவங்களை மன்னிக்க குமாரனாய் இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு என்பதை இந்த இடத்துல வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. அதாவது தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியவில்லை என்றால் தேவனுடைய கோபாக்கினி நம்ம மேல வரும் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. பாருங்க, கொலோசியர் 3:6. கொலோசியர் புஸ்தகம் கொலோசியர் 3:6 வாசிக்கிறேன். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினி வரும். கீழ்ப்படியாமையின் பொருட்டே கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தை சொல்லுதா, இங்கே போ, இங்க போகாத, இந்த இடத்துல இரு, இதை பேசு, இதை பேசாத, இந்த நேரத்துல ஜெபம் பண்ணு, இந்த நேரத்துல நீ வீட்டுல இரு. தேவனுடைய வார்த்தையின் சத்தத்துக்கு செவி கொடுத்துட்டே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாவம் செய்ய மாட்டார்கள். தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகுகிறவர்கள், கீழ்ப்படியாத பிள்ளைகள் பாவம் செய்கிறாருங்க. ஆமா, கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல்தான் தேவ கோபாக்கினி வரும் என்று வேதவசனம் போதிக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவனுடைய எச்சரிப்புக்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவன் சொன்ன நேரத்தில், தேவன் சொன்ன இடத்தில் இல்லாதவர்கள், அப்பேற்பவர்களுடைய வாழ்க்கையில் தான் தேவ கோபாக்கினி வருமா? ஆமா, தேவ கோபாக்கினி வரும். எனவே தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் பாவம் செய்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவம் செய்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவம் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி அவருடைய கீழ்ப்படியாத நிமித்தமாக பாவம் செய்தால் தேவ கோபக்கினை வருமா? அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவனுடைய கோபக்கினை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நீங்க புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் பார்க்கிறார், நம்முடைய வார்த்தையை பார்க்கிறார், நம்மை நோக்கி பார்க்கிறார், நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார், நம்முடைய ஆவியை பார்க்கிறார், நம்முடைய சித்தத்தை பார்க்கிறார், நம்முடைய நோக்கத்தை பார்க்கிறார், நம்முடைய எண்ணங்களை அவர் பார்க்கிறார், நமக்கு பிரியமான காரியங்களை அவர் பார்க்கிறார். பாருங்க, அவருடைய பார்வைக்கு வெளியரங்கமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. உங்களுடைய உள்ளத்துல எந்த எண்ணங்கள் ஓடுது, எந்த சிந்தனை ஓடுது, எப்பேற்பட்ட காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது,
எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறாங்க. நீங்க ஒரு ரூமுக்குள்ள கதவை அடைச்சிட்டு நீங்க என்ன விதமான தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள் செய்தாலும் அது அவருக்கு தெரியும். அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு, ஆனால் இந்த பூமியில் இருக்க எல்லா விதமான காரியங்களையும் அவருக்கு வெட்ட வெளிச்சமாக வெளியரங்கமாக தெரியப்படும் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்யக்கூடாது என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும்போது அது பாவம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவனுக்கு பிரியமில்லாத இச்சை, தேவனுக்கு பிரியமில்லாத கோபங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத தர்க்கங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத வெறுப்புகள் எல்லாம் பாவம். எனவே இப்பேற்பட்ட பாவங்களோடு நாம் வாழக்கூடாது. பாவங்கள் இல்லாமல் நாம் சமாதானமாய் வாழும்படியாக, சந்தோஷமாய் வாழும்படியாக தேவன் விரும்புகிறாங்க. இயேசுவின் பிள்ளைகள் பாவம் என்று செய்தால் பரலோகமா நரகமா என்று வரும்போது இயேசுவின் பிள்ளைகள் முதலாவது பாவத்தை செய்யக்கூடாது. இயேசுவின் பிள்ளைகள் தேவ சித்தத்தை கீழ்ப்படியணும். இயேசுவின் பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியணும். இயேசுவின் பிள்ளைகள் தேவனுடைய நாமத்துக்கு மரியாதை கொடுக்கணும். இயேசுவின் பிள்ளைகள் அவருடைய இரத்தத்தை கனப்படுகிறவர்களாக இருக்கணும். இயேசுவின் பிள்ளைகள் தங்களுடைய இருதயத்திலே கல்வாரி சிலுவையின் காட்சியை அவர்கள் நிலைநிறுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் பிள்ளைகள் இயேசுவோடு, இயேசுவின் சித்தத்தோடு, இயேசுவின் வார்த்தையோடு, இயேசுவின் அன்போடு ஒன்று இணைந்திருக்கும் போது அவர்கள் வாழ்க்கையில் பாவம் செய்ய மாட்டார்கள். இயேசுவே வேண்டாம் என்று தூரத்திலே வைத்துவிட்டு அவர்கள் பாவம் செய்வார்களானால் தேவ கோபாக்கினை அவர்கள் மேல் வரும் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. வேதவசனம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது பாருங்கள். எனவே பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வேத வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 127:4 இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். சுதந்திரங்க ஒரு பங்கு, ஒரு குடும்பத்துல ஒரு பங்காக தேவன் அவருடைய கிருபை நிமித்தமா பிள்ளைகளை கொடுக்கிறாங்க. இந்த பூமியில பிறக்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தரால் வரும் சுதந்திரம். இந்த சுதந்திரத்துக்கு விரோதமாக, இந்த சுதந்திரத்துக்கு மாற்றாக பல காரியங்களை பிசாசால் செய்ய முற்படுகிறான் பாருங்க. சுதந்திரம், கர்த்தரால் வரும் சுதந்திரம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதங்க. இந்த ஆசீர்வாதத்தை நாம் புரிந்து கொள்ளப்படியாக தேவன் விரும்புகிறார். பாவத்தை விட்டு விலகி தேவனுடைய நாமத்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளவர்களாக வாழும்படியாக தேவன் விரும்புகிறார். இயேசுவின் பிள்ளைகளாக இருந்து இயேசுவின் சித்தத்தை செய்கிறவர்களுக்கு நிச்சயமாக பரலோகம் உண்டு, நிச்சயமாக பரலோகம் உண்டு. யாருக்கு பரலோகம் உண்டு? இயேசுவின் சித்தத்தை செய்கிறவர்களுக்கு, இயேசுவின் வார்த்தையை கீழ்ப்படுகிறவர்களுக்கு, இயேசுவின் திட்டத்தில் பங்குள்ளவர்களுக்கு, இயேசுவின் நோக்கத்தை புரிந்து கொண்டவர்களுக்கு, இயேசுவை அன்பை வெளிப்படையாக பெற்றவர்களுக்கு, இயேசுவின் வெளிப்பாடை நாம் புரிந்து கொண்டவர்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருப்பாருங்க. அவர்களுக்கு நிச்சயம் பரலோகம் உண்டுங்க. ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குதா? இயேசுவின் பிள்ளைகள் பரலோகம் போவார்கள் என்றால் ஒரு நம்பிக்கையின் ஒரு மார்க்கமாக அவர்கள் பரலோகம் போவார்கள் பாருங்க. நம்பிக்கை இருக்குது. கொலோசியர் 1:4 சொல்லப்பட்டிருப்பாங்க. கொலோசியர் புஸ்தகம் 1:4 சொல்லப்பட்டது, பரலோகத்தில் உங்களுக்காக வைத்து இருக்கிற நம்பிக்கை நிமித்தம், நம்பிக்கை நிமித்தம் 5வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை. பரலோகத்தில் கூட நம்பிக்கை வச்சுக்காங்களாம். நீங்களாம் நல்லவங்க, நீங்களாம் பரிசுத்தவான்கள், நீங்களாம் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், பாவமே செய்யாத ரொம்ப நல்லவர்கள், எனவே நீங்க பரலோகம் வந்துட்டு பரலோகமே நம்பிக்கை வச்சிருக்குங்க.
பரலோகமே நமக்கு நம்பிக்கை வச்சிருக்குது. ஒரு காலகட்டத்தில் நாம் மரித்து செல்லும் போது பரலோகம் நம்மை வரவேற்க ஆயத்தமா இருக்கிறது. வரவேற்க ஆயத்தமா இருக்கிறது. பரலோகம் முதலாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரலோகம் என்றால் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், கோடிக்கணக்கான பரிசுத்த தேவதூதர்கள் வாழுகிற ஒரு இடம் பரலோகம். முதலாவது நான் பரலோகம் என்னன்னா புரிஞ்சுக்கணும். பாருங்க, இன்றைய அநேக விசுவாசிகளுக்கு பரலோகம்னா என்னன்னு தெரியல, நரகம்னா என்னன்னு தெரியல. ஏனென்றால் அவர்கள் அப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில விசுவாசிகள் நான் வாழ்றதே நரகத்திலான வாழ்றேன் அப்படின்றாங்க. சில விசுவாசிகள் நான் வாழ்றதே பரலோகத்திலான வாழ்றேன் அப்படின்றாங்க. பரலோகம் என்பது முற்றிலும் வேறு, நரகம் என்பது முற்றிலும் வேறு. பரலோகத்தை குறித்து பார்ப்போம் பாருங்க. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறப்பதற்கு முன்பதாக, மனித அவதாரம் எடுப்பதற்கு முன்பதாகவே அவர் பரலோகத்தில் குமாரனாக பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் அவர் வீற்றிருந்தாருங்க. அவர் வீற்றிருந்தார். பரலோகம் என்பது சொல்லி முடியாத பிரகாசிக்கிற வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறதா இருக்கிறது. பரலோகம் என்பது சொல்லி முடியாத ரீதியில் எரிந்து பிரகாசித்துக் கொண்டே இருக்கிற ஒரு வெளிச்சமாகவே இருக்கிறது. வெளிச்சமா இருக்கிறது. பரலோகம் எங்க இருக்குன்னு நீங்க கேட்கலாம். பரலோகம் நம் கண்களால் காணப்படுகிற இந்த வானத்துக்கு அப்பாற்பட்டுதான் இருக்கின்ற வேத வசனம் போதிக்கிறது. எபிரேயர் 4:14, எபிரேயர் புத்தகம் 4:14 வாசிக்கின்றது. எபிரேயர் 4:14, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையாய் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். வானங்களின் வழியாய், வானங்களின் வழியாய். ஆமா, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எப்படி போனார் பரலோகத்திற்கு? வானம் போல, வானங்களின் வழியாய். அப்படி என்றால் ஒரு வானம் இல்ல, பல வானங்கள் உண்டு. பல வானங்கள் உண்டு. ஒரு வானமே பல ஆயிரம் கிலோமீட்டர், பல கோடிக்கணக்கான கிலோமீட்டர் இருக்கு. எத்தனை வானங்களின் வழியாய் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இயேசு கிறிஸ்து அந்த நாள் அவர் எடுத்துக்கொண்டார் பாருங்க. தேவகுமாரனை இயேசு பரலோகத்துக்கு வானங்களின் வழியை போனார். நாம எப்படி போவோம் பரலோகத்துக்கு? நம்ம என்ன குதிரையிலே போறோம்? இல்ல எப்படி போறோம்? நாமும் வானங்களின் வழியாய் தான் போறோம். இயேசு எப்படி இந்த பூமியிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் வானங்களின் வழியாய் போனாரோ அதே வழியாக நாமும் போவோம் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது பாருங்க. வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அப்படின்னு வேதவசனம் நமக்கு போதிக்கிறது பாருங்க. 1 பேதுரு 3:22, அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறார். இயேசு பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்படுகிறது. இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறங்க. தேவதூதர்கள் கீழ்ப்படுகிறாங்களா? அதிகாரங்கள்லாம் கீழ்ப்படுகிறதா? வல்லமையெல்லாம் கீழ்ப்படுகிறதா? இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறனா இயேசுவின் பிள்ளைகளுக்கு நமக்கும் அதிகாரங்கள், வல்லமைகள், தேவதூதர்கள் கீழ்ப்படிவாங்க. பரலோகத்துக்கு போனது பிற்பாடு இல்லை. இந்த பூமியிலே உங்கள் ஒவ்வொருவருக்காகவும், அதாவது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்காகவும் அதிகாரங்கள், வல்லமை கொடுக்கப்பட்டிருக்குங்க. எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம தான் புரிஞ்சு கொள்ளணும். நமக்கு ஒண்ணுமே இல்லை. நம்மள சிறுபான்மை இல்லைங்க, சிறுபான்மை ஜனங்கள் இல்லைங்க, பெரும்பான்மை. நாம் சிறுபான்மை அல்ல. புரிந்து கொள்ளணும். வேத வசனத்துல நமக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு என்று. கர்த்தர் நம்மை பிதாவாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை பார்க்கும்போது சிறுபான்மையாக பார்க்கவில்லை, பெரும்பான்மையாக தான் பார்க்கிறாரு. ஆமா, இன்றைக்கு காலகட்டத்தில் உலக மனிதர்கள், அரசியல் தலைவர்கள்
இயேசுவின் பிள்ளைகளை பார்க்கும்போது சிறுபான்மை ஜனங்களாக தான் பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றார், பெரும்பான்மைப்பா, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். நான் சிறுபான்மை கோஷ்டி இல்லைங்க, நான் பெரும்பான்மையான கோஷ்டி, நான் பெரியவருடைய கோஷ்டி, நான் இயேசுவோட பிள்ளை, நான் பிதாவாகி தேவனுடைய குமாரங்க. ஆமா, சிறுபான்மை சிறுபான்மை சிறுக வச்சுறாங்க உங்களுடைய வாழ்க்கைய. பெரும்பான்மை, பெரிய அதிகாரம், பெரிய வல்லமை, பெரிய ஆளுகை, மகா பெரிய பராக்கிரமான சாலியான தேவதூதர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க. புரிந்து கொள்ளணும், சிறுபான்மை அல்ல. இனிமே யாராவது உங்களை பார்த்து நீங்களா சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர்கள் யாராவது சொன்னா, இல்லைங்க நான் பெரும்பான்மையான இனத்தை சேர்ந்தவன், வானத்தின் பூமி உண்டாக்குன தேவனே என்னுடைய தேவனுங்க சொல்லணும். வேத வசனத்திலிருந்து வெளிப்பாடான காரியங்களை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடைக்கி வைப்பாங்க மனிதர்கள், ஆனால் நீங்கள் அடக்கிற கோஷ்டியில் இருக்கக்கூடாது, அதிகாரம் செலுத்துகிற கோஷ்டியில் நீங்கள் இருக்க முடியாது தேவன் விரும்புகிறார். எனவே சிறுபான்மை அல்ல, நீங்கள் பெரும்பான்மை. பெரும்பான்மை புரிந்து கொள்ளுங்க. உலக மனிதர்கள் நம்மளை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சேர்க்க பார்க்குறாங்க, சிறுபான்மை சிறுபான்மை என்று. கர்த்தர் சொல்றாரு, நான் எப்பப்போ உன்னை சிறுபான்மை என்ற வட்டத்துக்குள்ள சேர்த்தேன், நீயா சேர்ந்துக்கிட்ட. சேர்ந்துருந்தீங்கன்னா வெளியே வாங்க. பெரும்பான்மைங்க, பெரிய தேவன், பராக்கிரம தேவன், வல்லமையுள்ள தேவன், அதிகாரம் நிறைந்த தேவன், ஆளுகை செய்கிற தேவன், அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன் உங்களோட இருக்கிறாருங்க. வானத்தின் பூமியும் படைத்த தேவன் உங்களோட இருக்கும்போது நீங்க எப்படி சிறுபான்மையா இருக்க முடியும்? எனவே நீங்கள் சிறுபான்மை அல்ல, பெரும்பான்மை என்கின்ற ஒரு பெரிய மனது, ஒரு பெரிய வெளிப்பாடான அறிவோடு நீங்கள் வாழும்படியாக தேவன் விரும்புகிறார். எனவே சிறுபான்மை என்கின்ற சிறிய புத்தியை எடுத்து போட்டு பெரும்பான்மை என்ற பெரிய தேவனுடைய அறிவை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். ஆமென். பெரும்பான்மை கர்த்தர் சொல்றாரு, பெரும்பான்மை. மத்திய 5:42 சொல்லப்பட்டது பாருங்க. இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. மத்திய புஸ்தகம் 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். பாருங்க, வேத வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். பிதாவாகி தேவனிடத்தில் கோபம் இல்லைங்க, பிதாவாகி தேவனிடத்தில் டென்ஷன் இல்லை, பிதாவாகி தேவனிடத்தில் முட்டாள்தனமான எந்த காரியங்களையும் அவர் செயல்பட மாட்டார். பிதாவாகிய தேவன் நம்முடைய பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறார். பூரண சர்க்குணர்னா அறிவு, ஞானம், புத்தி, தெளிவு, கிருபை, தயவு, இரக்கம், காருண்யம், அன்பு, சமாதானம், சந்தோஷம், எல்லா விதமான ஆவியின் கனிகள் தான் பாருங்க. இந்த மாதிரி பூரண சர்க்குணராக இருக்க முடியாது நாம விரும்பணும். பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா, பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா, பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா நாம் எப்படி வாழணும் என்பதை வேத வசனம் நமக்கு மூலமா சொல்லி தராருங்க. நாம் அவ்விதமாக வாழ வேண்டும். ஆமா, பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரண சர்க்குணராய் நாம் இந்த பூமியிலே வாழும்போது, அவருடைய சித்தத்தின்படி பூரண சர்க்குணராய் நாம் இருக்கும்போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறார்கள். நித்திய ஜீவன், அதாவது மரணமே இல்லாத ஒரு இடம் நித்திய ஜீவன் என்றால். பிசாசே இல்லாத ஒரு இடம், பிரச்சனைகளே இல்லாத ஒரு இடம் நித்திய ஜீவன். போராட்டமே இல்லாத ஒரு இடம் நித்திய ஜீவன் உள்ள ஒரு இடம். நித்திய ஜீவனில் இருக்கிற இடத்தில் எந்த விதமான அசம்பாவிதங்கள், எந்த விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், பிசாசின் கிரியைகள் எதுவும் இருக்காது, நெருங்க முடியாது. ஆமா, நித்திய ஜீவன்
குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுக்கிறார் நித்திய ஜீவனை. வாசிப்போம் யோவான் 5:39. யோவான் புஸ்தகம் 5:39 வாசிக்கிறேன் பாருங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணுமா? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் நரகத்துல இல்லைங்க, நித்திய ஜீவன் பரலோகத்துல இருக்கிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது, வேத வாக்கியங்களை நாம் அதை குறித்து தியானிக்கும் போது நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. நித்திய ஜீவன் எதன் மூலமாக நமக்கு வருகிறது என்றால், குமாரனாய் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வருகிறது. அதே யோவான் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டது. 3:16 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ள எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய பரலோகத்தை அடையும்படிக்கு, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நித்திய ஜீவன் என்றால் நித்திய பரலோகம் என்று பொருளுங்க. ஆமா, அந்த பரலோகத்துல தான் பிரச்சனைகள், போராட்டங்கள், நிர்பந்தமான காரியங்கள் எதுவும் கிடையாது. நித்திய ஜீவன் என்றால் ஒன்றுதான், நித்திய பரலோகம் என்றால் ஒன்றுதான். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் பிள்ளைகள் பாவம் செய்தால் பரலோகமா? இயேசுவின் பிள்ளைகள் முதலாவது பாவம் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் இயேசுவின் பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து தேவனுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் அவர்கள் புரிந்து கொண்டு தேவனுடைய ஆவியானுடைய வெளிப்பாடு சத்தத்தோடு இந்த பூமியில் அவர்கள் வாழுகிறதுனால பாவம் செய்ய மாட்டார்கள். ஒருவேளை பாவம் செய்தாலும், தெரிந்தோ தெரியாமலோ தேவனுக்கு பிரியமில்லாத நேரத்தில் பாவம் செய்தாலும், அவர்கள் தங்களுடைய வாயினாலே பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக கழுவப்படும் போது அந்த பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு நித்திய ஜீவனை அவர்களுக்கு நித்திய வழியாக இயேசுவே இருக்கிறாங்க. இயேசுவே இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். எந்த ஜீவன்? நித்திய ஜீவனுமா இருக்கிறேன் என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. நித்திய ஜீவன். எனவே இயேசுவின் பிள்ளைகள் பாவம் செய்தால் பரலோகமா நரகமா என்று வரும்போது இயேசுவின் பிள்ளைகள் பரலோகம் தான் போவாங்க. இயேசுவின் பிள்ளைகள். ஆமாம், நரகம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 4வது குறிப்பாக, நரகம் இயேசுவின் பிள்ளைகளுக்காக உண்டாக்கப்படவில்லை. நரகம் இயேசுவின் பிள்ளைகளுக்காக உண்டாக்கப்படவில்லை. நரகம் பிசாசுக்காகவும் பிசாசின் தூதர்களுக்காகவும். அதாவது பரலோகத்தில் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த ஒரு விதமான தூதர்களுடைய பேர் தான் லூசிபர். இந்த லூசிபர் தான் பெரியவன் நான் பெரியவன் என்று எண்ணும் போது பிதாவாகிய தேவன் கீழே தள்ளிவிட்டார். வரும்போது லூசிபர் அந்த கூட்டத்தை சேர்ந்த அனைத்து விதமான தூதர்கள் இந்த பூமியிலே இழுத்துட்டு வந்துட்டான் பாருங்க. இழுத்துட்டு வந்துட்டான். ஆண்டாண்டுகளமா ஒரு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுங்க. நமக்கு தெரிஞ்சது அந்த 4026 வருஷம் புஸ்தகம் தான், வேத வசனம் தான். ஆதாம்ல இருந்து பல யுகங்களாக யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. லூசிபரா பிதாவாகிய தேவனா என்று. ஆமா, லூசிபர் பிசாசு தேவனை எப்படியாவது பழித்ததெல்லாம் பார்க்கலாம். ஆனா தேவனுடைய வல்லமையும் அதிகாரமும் ஒன்றும் பிசாசு இடத்துல பலிக்க முடியவில்லை பாருங்க. எனவே நரகம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் இயேசுவின் பிள்ளைகளுக்காகவும் இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உண்டாக்கப்படவில்லை. நரகம் லூசிபருக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக மாத்திரம் உருவாக்கப்பட்டது. ஆமா, நரகத்தை யார் உண்டாக்குனா? பிதாவாகிய தேவன் தான். நரகம் தானே உருவாகலங்க.
நரகத்தை உண்டாக்குனது பிதாவாகிய தேவன் தான். யாருக்காக உண்டாக்குனாரு? இந்த பூமியில மானிடா பிறந்த மனிதர்களுக்காக அல்ல. தேவ தூதர்கள், பிசாசின் தூதர்கள். முதலாவது அவர்கள் தேவ தூதர்கள் இருந்தார்கள். பிற்பாடு அவர்கள் கீழே தள்ளப்பட்ட பிசாசின் தூதர்களாக மாறிட்டாங்க பாருங்க. அவர்களுக்காக தான் உண்டாக்கப்பட்டது. அது நித்திய அக்கினி கடல்ங்க, நித்திய அக்கினி கடல். அதுல போன ஒரு ஆளும் திரும்பி வர முடியாது. அதுல போனா ஒரு ஆளும் திரும்ப வர முடியாது. நரகத்திலே சென்று கொண்டிருந்த நரகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் பரலோகத்துக்கு வர முடியாது. பரலோகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் நரகத்துக்கு வர முடியாது. ஆமா, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனங்கள் அதுக்கு நிறைய சாட்சி கொடுக்குது. ஒரு காரியத்தை வாசிப்போம். லூக்கா 16:23-24. லூக்கா புஸ்தகம் 16:23-24 வாசிக்கிறேன். ஒரு சிறிய பகுதி தான் இது. முக்கியமான பதிவு மட்டும் வாசிக்கிறேன். பாதாளத்தை குறித்து. பாதாளம் என்றால் ஒன்றுதான், நரகம் என்றாலும் ஒன்றுதான். புரிந்து கொள்ளணும். 23. பாதாளத்திலே அவன் வேதனை படிக்கிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். 24. அப்பொழுது அவன் தகப்பனாய் ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரில் தேய்த்து என் நாவை குளிர பண்ணும், அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். நரகம் என்றால் எப்படி இருக்கும் என்றால் அக்கினி ஜுவாலை. அக்கினி ஜுவாலை சாதாரணமா குக்கர்ல, கிச்சன்ல குக்கர்ல ரைஸ் விசில் வந்தா நம்ம எடுத்து வச்சுட்டு டக்குன்னு தொட முடியாது. அதுவே சுட்டு பசிக்கிறோம். சில நேரம் அயன் பாக்ஸ் சூடா இருந்துச்சு நம்ம பார்க்க போனா அதுவே லைட்டா சூடா இருக்கும். அந்த சூடே ஒரு தனிப்பட்ட மனிதனால தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே. தேவனை விட்டு விலகுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த அக்கினி ஜுவாலை காத்து கொண்டே இருக்கிறது. பிசாசானவன் எவனை விழுங்கலாமா என்று காத்து கொண்டிருக்கிறான். எவனை அக்கினி ஜுவாலைக்குள்ள தள்ளியிடலாமா காத்துக்கிட்டு இருக்கான். இந்த அக்கினி ஜுவாலைக்கு யார் யார் போவாங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற ஒவ்வொரு ஆட்களும், ஒவ்வொரு மனிதர்களும் இந்த அக்கினி ஜுவாலைக்கு போவாங்க. ஏனென்றால் சுவிசேஷம் நம் புஸ்தகத்தில் நாம் பல ஆதாரங்களை பார்க்கிறோம். இயேசுவே வேண்டாம் என்று இயேசுவே வேண்டாம் என்று சொன்ன ஆட்கள் மாத்திரம்தான் இந்த அக்கினி ஜுவாலையில போவாங்க. ஆமா, இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக பிறந்தார், எனக்காக வளர்ந்தார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக சிலுவையிலே எல்லா விதமான பாடுகளை பட்டார், என்னுடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய சாபத்தை சுமந்தார், என்னுடைய குடும்பத்தின் நல்வாழ்வுக்காக மரித்தார், என்னுடைய குடும்பத்தின் நல்வாழ்வுக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றும் பிதாவின் சமூகத்தில் ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவாக அவர் பிதாவையும் தேவனுடைய சமூகத்தில் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை மூலமாக யார் யாரெல்லாம் வாயை திறந்து இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் யாவருக்கும் பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. இயேசுவை வேண்டாம் என்று சொன்ன ஜனங்களுக்கு தாங்க இந்த அக்கினி ஜுவாலை இருக்கு. எனவே இந்த உலகத்தில் தேவன் நம்ம கொடுத்திருக்க அதிகாரத்தை வல்லமை பயன்படுத்தி தேவன் நம்ம கொடுத்த கட்டளையின் அடிப்படையில் உலகமெங்கும் சென்று சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பணியை நாம் செய்யும்படியாக தேவன் விரும்புகிறார். அது நம்மை விழுந்த கடமைங்க. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கடமை கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு சாதாரண ஒரு அதிகாரி வேலை சொன்னா அந்த வேலையை வீட்டுக்கு கூட போகாம ஆபீஸ்ல செஞ்சு முடிச்சுட்டு போறாங்க. நைட்டு 10 மணி ஆனாலும் 11 மணி ஆனாலும். ஆனால் அந்த சராசரிகளை உருவாக்கின தேவன் ஒரு வேலையை அவருடைய பிள்ளைகளிடத்தில் தாழ்மையா கேட்டிருக்கிறார். என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராகுங்க, சகல ஜனங்களையும் நேசிங்க, சகல ஜனங்களுக்கு இந்த இயேசுவின் சுவிசேஷத்தை, இயேசுவின் நற்செய்தியை நீங்கள் அறிவீங்கள் என்று
பிதாவை தேவனை நம்மிடத்துல சொல்றாருங்க. அந்த வேலையை இன்னைக்கு அநேக ஆத்துமாக்கள் செய்யாம இருக்காங்க, அநேக ஊழியர்கள் செய்யாம இருக்காங்க. இன்றைய நாட்களில் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த வேலையை நாம செயல்படுத்தணும். சுவிசேஷத்தை தெரிந்த ஜனங்களுக்கும் தெரியாத ஜனங்களுக்கும் சொந்த ஜனங்களுக்கும் சொந்தமில்லாத ஜனங்களுக்கும் நாம் சொல்லும்படியாக, இயேசு உனக்காக தான் பிறந்தார், இயேசு உனக்காக தான் வளர்ந்தார், இயேசு உனக்காக தான் அடிக்கப்பட்டார், இயேசு உனக்காக தான் ரத்தத்தை சிந்தினார், இயேசு உனக்காக தான் மரித்தார், இயேசு உனக்காக ஜீவனை விட்டார் என்கின்ற இந்த சத்தியத்தை நாம் சொல்லும்படியாக, அவர்கள் இயேசுவை தங்கள் வாயினாலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறாங்க. இயேசுவின் பிள்ளைகளுக்கு பாவம் செய்தால் ஒருவேளை அவர்களுக்கு மன்னிக்கப்படும். தெரியாமல் பாவம் செய்தால் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். தெரிந்தே செய்யறாங்கன்னா தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி செல்கிறவர்களாக இருந்தாலும் தெய்வ கோபைக்கு இன்னைக்கு அவர்கள் முற்படுகிறவர்களாக இருப்பார்கள். எனவே இந்த இயேசுவின் சுவிசேஷம், இந்த இயேசுவின் கல்வாரி காட்சி, இந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நாம் அநேகருக்கு சொல்லும்படியாக தேவன் விரும்புகிறார். அநேகருக்கு சொல்லும்படியாக. ஏனென்றால் கர்த்தர் கணக்கு கேட்பாருங்க. கர்த்தர் கேட்பார், உன்ன பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, ஆகாத மரணத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, பில்லி சுனிய கட்டிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, போராட்டங்கள்லேருந்து, துன்மார்க்கமான வாழ்க்கையிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கினேனே. நீயே உன் இனஜனத்தாருக்கு சொல்லல, நீயே உன் சொந்த பந்தத்துக்கு சொல்லல, நீயும் உன்னுடைய நண்பர்கள்ட்ட சொல்லல, உன்னுடைய கல்லூரி நண்பர்கள்ட்ட ஏன் சொல்லல, உன்னுடைய பள்ளிக்கூட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏன் சொல்லலன்னு கேட்பாருங்க. நிச்சயம் கேட்கிற ஒரு நாள் வரும். நமக்காக இயேசு மரித்தார், ஆனால் நாம் இயேசுக்காக என்ன செய்கிறோம்? இந்த பூமியில ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வது மிக அவசியம்தான். ஆனால் அந்த வெற்றியுள்ள வாழ்க்கை கனி தரக்கூடியதாக இருக்க வேண்டுமானால் 1000 பேருக்கு ஆசீர்வாதமாக நாம் ஆடுபடியாக தேவன் விரும்புகிறார். எனவே இயேசுவின் பிள்ளைகள் பாவம் செய்தால் பரலோகமா நரகமா என்று அந்த தலைப்பில் நாம் பார்த்து வருகிறோம். இயேசுவின் பிள்ளைகள் பாவம் செய்தால் கூட அந்த பாவங்களை மன்னித்து கல்வாரி சிலுவை மூலமாக தேவன் சுத்திகரித்து அவர்களை பரலோகம் நித்திய ஜீவன் வழியாக அவர்கள் பரலோகம் சென்றடைய தேவன் விரும்புகிறார். இயேசு விரும்புகிறார். நானே வழி, அவருடைய வழியை பின்பற்ற வேண்டும். பாவம் செய்தால் அந்த பாவத்தை மறந்து மன்னித்து நாமும் மறக்கணும். இயேசு மறந்துடாது, இயேசு மன்னிச்சுவார், ஆனால் நாம மறக்கணும். ஆமாம், நாம மறந்து மன்னிச்சு தேவ சமூகத்தில் தேவ திட்டத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி, தேவ ஆவியனுடைய வெளிப்பாடின்படி, பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகத்தின்படி, அவருடைய அக்னி பாசையின் மூலமாக நம்முடைய ஒவ்வொரு நாளும் வெற்றி நாளாக இயேசுவின் பிள்ளைகளாக நாம் வாழும்படியாக தேவன் விரும்புகிறாங்க. இந்த வாரம் முழுவதும் நீங்க தியானிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான், நான் இயேசுவின் பிள்ளை. இயேசுவின் பிள்ளையா நான் இந்த பூமியிலே வாழ்கிறதுனால அவருடைய எல்லா அதிகாரங்களும் வல்லமையும் நான் செயல்படுத்துவேன், நான் அதை பிரயோஜனப்படுத்துவேன். அதன் மூலமாக அநேகருக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிப்பேன் என்று தீர்மானிக்கணும். ஆமாம், தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அவர்களுடைய காரியங்களை நாம் பார்க்கும்போது அவர்களுக்கு எந்த விதத்தில் நாம் ஜெபிக்கலாம் என்று, எந்த விதத்தில் நாம் சுவிசேஷ அறிவிக்கலாம் என்று நம்முடைய உள்ளம் துடிக்கிறதா இருக்கணும். ஆமாம், பிரச்சனையை பார்த்து துடிக்கூடாதுங்க. நம்முடைய குடும்ப பிரச்சனை, நம்முடைய ஊழிய பிரச்சனை, நம்முடைய தொழில் பிரச்சனை இருக்கக்கூடாது. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பாரம், ஒரு தாக்கம் நமக்குள்ள இருக்கணும். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில அனுப்பி 3 வருடங்கள் அவர் நடந்தே சென்று ஊழியத்தை பிதாவின் சித்தத்தின்படி செய்து முடித்தார். நாமும் செய்யும்படியாக தேவன் விரும்புகிறார். புரிந்து கொள்ளுங்கள், இயேசுவின் பிள்ளைகள் பாவம் செய்தால் பரலோகமா நரகமா என்று வரும்போது, நரகம் என்பது பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் உருவாக்கப்பட்டது. பரலோகம் நித்திய ஜீவன் இயேசுவின் பிள்ளைகளுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆமென். நாம் யாவரும் எழுந்திருப்போம். கண்களை மூடி இயேசுவின் பிள்ளைகளுடைய அதிகாரம் வல்லமை என்னன்னு நாம் புரிஞ்சுக்கணும். பரலோகத்துல தேவன் நம்மிடத்துல கேள்வி கேட்கும்போது எத்தனை ஆத்துமாக்களை, அழிந்து போகிற ஆத்துமாக்களை
மரணத்துக்கு ஏதுவான ஆத்துமாக்களை, வியாதியிலே பாடுபட்ட ஆத்துமாக்களை நாம் இயேசுவுக்குள்ளாக வழி நடத்தவும் என்பதை தேவன் நிச்சயமாக கேட்பார். எனவே புரிந்து கொள்ளணும், சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணி நம்முடைய மிகச்சிறந்த பணி, வேலையாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி வழிகளை செலுத்துங்க. இயேசுவே, நீர் எங்களுக்கு எவ்வளோ அதிகாரத்தையும் ஆளுகையும் கொடுத்தீர். கல்வாரி பாடுகள் மூலமாக பிசாசை ஜெயித்தீர். பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் அக்கினி ஜுவாலையை உண்டுபடி நீர் ஆண்டவரே, இந்த பூமியிலே பிறக்க போகிற பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் நித்திய ஜீவனாகிய பரலோகத்தை நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கபடியாக ஸ்தோத்திரம்பா. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரனே இயேசு நாமத்தில் அன்பி சமூகத்தில் வருகிறோம்பா. கர்த்தாவே, இயேசுவின் பிள்ளைகள் பாவம் செய்தால் பரலோகமான நரகமா என்று வரும்போது, இயேசுவின் பிள்ளைகள் கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உம்முடைய வழியிலே நடக்கப்பட்டு, உம்முடைய சித்தத்தின் அடிப்படையில், உம்முடைய தீர்மானத்தின் அடிப்படையில், உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில், பரிசுத்த ஆவியனுடைய வழி நடத்தலின் அடிப்படையில் அவர்கள் பரலோகம் செல்வார்கள் என்று நாம் வேத வசனத்திலிருந்து பார்க்கிறோம்ப்பா. கர்த்தாவே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. கடந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நீ பெரியவர், பெரிய காரியங்களை செயல்படுத்துங்க. அற்புதங்களை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடப்பீங்க. இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உலகமேட பிரசனம் ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாகம் இன்று மறவாதே. ஆமென்.